கடவுளுடைய வேலையா பசாசனுடைய வேலை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சோகமா சமாதானம் இல்லாம சண்டை சச்சரவோடு எல்லாம் இருந்தும் ஒரு கவலையோடு இருக்கிறது இது பிசாசனுடைய வேலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ எல்லா குடும்பமும் அமைதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா சமாதானமா இருக்கிறன்னு சொல்லித்தான் அவர் விரும்புகிறார். அதில் செக்கரியால் எழுதப்படுகிறது, ஆண்டவருடைய வாக்கு செக்கரியாவுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னாக்கா 12வது அதிகாரம் 12, 13, 14 வசனத்தில் பார்க்கும்போது அங்கே எப்படியெல்லாம் அந்த குடும்பம் இருந்துச்சு அப்படின்னு நாம் பார்க்கலாம். செக்கரியா 12 அதிகாரம் 12 இறை வசனங்கள் 12லிருந்து 13, 14 படிக்கும்போது அங்கே இருந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆண்டவர் சொல்றாரு செக்கரியாவுக்கு, நல்ல கவனிங்க, படிங்க, நல்ல கவனிங்க. நாடு முழுவதும் குடும்பம் குடும்பமாக புலம்பிக் கொண்டிருக்கும். தாவீதினுடைய குடும்பத்தாரின் குடும்பங்களும் ஒரு புறம் தனித்திருக்கும். அவர்களுடைய பெண்களும் கூட மற்றொரு புறம் தனித்திருக்கும். பாருங்க, நாத்தானின் குடும்பத்தாரின் குடும்பமும் கூட ஒரு புறம் தனித்திருக்கும். அவர்களுடைய பெண்களும் மற்றொரு புறம் தனித்திருப்பார்கள். அதே போல லேவி குடும்பத்தாரின் குடும்பங்களும் கூட ஒரு தனித்திருக்கும். அவர்களுடைய பெண்களும் கூட மற்றொரு புறம் தனித்தும். சிமாயி குடும்பத்தாரும் கூட ஒரு புறம் தனித்தும். அவர்களுடைய பெண்கள் எல்லாம் மற்றொரு புறம் தனித்து தனிமையாக இருந்து புலம்பி அழுவார்கள். அதுக்கு பிறகு எஞ்சியுள்ள எல்லா குடும்பங்களும் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாகவே அவற்றிலுள்ள பெண்களும் தனித்தனியாக புலம்பி அழுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க கூட ஒரு குடும்பத்துல தாவீதின் குடும்பமும் கூட அங்க தனித்து இருக்கிறாங்க. தாவீதினுடைய பெண்களும் கூட அங்க தனித்திருந்து புலம்பே அழுகுறாங்க. நாத்தானுடைய குடும்பத்தாரும் கூட தனியா இருந்து புலம்பே அழுகுறாங்க. நாத்தானுடைய பெண்களும் கூட தனியா இருந்து புலம்பே அழுகுறாங்க. லேவியன் குடும்பம் கூட தனியா இருந்து அவங்களும் புலம்பே அழுகுறாங்க. லேவியருடைய அந்த பெண்களும் கூட தனியா இருந்து அழுகுறாங்க. ஏன் அதை விட எஞ்சி இருக்கின்ற தனித்தனியா இருக்கின்ற எல்லா குடும்பங்களும் கூட தனித்தனியா இருந்து ஆண்கள் பெண்கள் தனியா இருந்து புலம்பே அழுகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் அவர்கள் தனித்திருந்து அவர்கள் அழுகுறாங்க? குடும்பத்தில் அங்க என்ன இல்லை? அங்க அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, அங்க பிரிவினை இருக்கிறது, சண்டை இருக்கிறது. அங்க சாத்தா என்ன செய்யறான்? நல்லவங்களை பாரி வேலை செஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை பிரிச்சு கணவனை ஒரு பக்கம் பிரிச்சு, மனைவி ஒரு பக்கம் பிரிச்சு, குழந்தைகள் ஒரு பக்கம் பிரிச்சு அது தனித்தனியா வைக்கிறதுனால தான் குடும்பத்துல சமாதானம் இல்லாம அங்க தனித்தனியா பிரிஞ்சு அழுவுறதை நாம் பார்க்கிறோம். பிரியமனே, இது யாருடைய வேலை அப்படின்னாக்கா சாத்தானுடைய வேலை. அதான் சொல்லப்படுகிறது 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது நாம் எப்படியெல்லாம் இருக்கணும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படியெல்லாம் குடும்பத்துல பிரச்சனை சண்டை எல்லாம் இருந்தா நம்ம என்ன செய்யணும்? நாம அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருக்க வேண்டும். பாத்தீங்களா, உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. ஹல்லேலூயா. சாத்தானுடைய வேலை கர்ஜிக்கும் சிங்கத்தை போல தேடி திரிகிறதா. எந்த குடும்பத்துல சமாதானத்தோடு யாருமே இருக்கக்கூடாது, யாருமே மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடாது, யாரும் அன்பை கொடுத்து பகிர்ந்து பரிமாறக்கூடாது. அந்த குடும்பத்தில் என்ன பண்ணும்? சண்டையோடு இருக்கணும், கவலையோடு இருக்கணும், பிரச்சனையோடு இருக்கணும் சொல்லி சாத்தா என்ன செய்யறான்?
கர்ஜிக்கும் சிங்கத்தை போல தேடி 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 குடும்பங்களை தேடி, கணவனை தேடி, மனைவியை தேடி, பிள்ளைகளை தேடி, யாரு வீக்னஸா யாரு குறைவாக இருக்கிறாங்களோ அவங்களை தேடி தேடி கர்ஜிக்க சிங்கத்தை போல தேடி தேடி இந்த குடும்பங்களை அவன் கெடுத்துக்கொண்டு வருகிறான் பிரியமானவர்களே. அதனால யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டது, குடும்பங்களை திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி வேற எதற்குமே வருலையா பாருங்க. இதனுடைய வேலை என்ன? திருடணும். திருடனுடைய வேலை என்ன? குடும்பத்துல திருடணும். திருடனுடைய வேலை என்ன? கொல்லணும், அழிக்கணும். இதேதான் திருடனுடைய வேலை. சாத்தானுடைய வேலை இதேதான். எந்த குடும்பத்திலுமே சமாதானம் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணணும்? அந்த நல்ல நல்ல பண்புகளை, அந்த ஆவியின் கொடைகளை, நல்ல பண்புகளை பகிர்ந்து கொண்டு வாழ்கின்ற நல்ல பண்புகள் என்ன செய்யறான்? சாத்தான் திருடு என்ன செய்யறான்? அவன் திருடுறான். அவனுடைய வேலையை திருடுவதும் அழிப்பதும் கொள்ளையடிக்க வேற எதுக்குமே வரதில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானும் திருடன் எதுக்குத்தான் வரான்? அழிக்கிறதுக்கு வரான், குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வரான், குடும்பத்தை பிரிவினை கொண்டு வரதுக்கு வரான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானோ என் பிள்ளைகளை கவனிங்கள, நானோ எதற்காக வந்தேன் பாருங்க. நானோ ஆண்டவர் சொல்றாரு, நானோ வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் சொல்றாரு வாழ்வு பெறும் பொருட்டும். அது சின்ன வாழ்வு கிடையாது, நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப சாதாரண ஒரு வாழ்வு இல்ல. குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்வது சாதாரண வாழ்வு கிடையாது, குறைவான வாழ்வு கிடையாது. என்ன வாழ்வு? நிறைவாக வாழணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த உலகிற்கு நான் வந்தேன்னு சொல்றாரு. என்ன நிறைவாக வாழணும்? ஒரு கர்ப்பத்துல குழந்தை ஒரு 3 மாசமா 5 மாசமா இருந்து சாகிறது கடவுளுடைய விருப்பமா? இல்லை. இந்த குறைவாழ்வை ஆண்டவர் விரும்புறதே இல்லை பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லா குழந்தைகளும் நிறைவாழ்வு பெற வேண்டும் சொல்லிதான் ஆண்டவர் வந்தாராம். ஒரு குழந்தை பிறந்து ஒரு 5 வருஷம் 3 வருஷம் ஒரு 10 வருஷம் கூட அந்த குழந்தை செத்து போயிடலாம். ஆனா இது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிறந்தவர்கள் வளர்ந்தவர்கள் 10 மாசத்தோடு சாகிறது கடவுளுடைய விருப்பம் அல்ல, நிறைவாகவே வாழும் சொல்றாரு. ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. நிறைய இடத்துல நாம் நிறைய குடும்பங்களை பார்க்கிறோம். குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் இருக்கலாம் அல்லது பல வருஷம் இருக்கலாம். அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க. ஆனா அவங்க அப்படி இறந்து போறது கடவுளுடைய விருப்பமா? கடவுளுடைய விருப்பம் கிடையவே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானோ அவர்கள் நிறைவாக வாழணும். எப்பொழுது நான் எடுக்க போகிறோம் அது வரைக்கும் அவர்கள் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக அமைதியோடு சமாதானத்தோடு நிறைவாழ்வு பெறணும். ஆண்டவர் எடுக்கப்படுகின்ற வரைக்கும் அவர்கள் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொல்றார் பிரியமானவர்களே. அப்ப இப்படி ஆண்டவர் இதற்காக வந்திருக்கிறார். இதிலிருந்து நாம எப்படி தப்புவிக்கிறது? நாம் மகிழ்ச்சியாக வாழணும்னு சொன்னா வேற என்ன வழி? குடும்பத்துல பிரச்சனையோடு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, வியாதி இருந்துகிட்டே இருக்குது, துன்பம் இருந்துகிட்டே இருக்குது, பல கவலைகள் இருந்துகிட்டே இருக்குது. என்னதான் ஜபத்துக்கு போனாலும் ஒன்றும் முடியல. பல பிரச்சனைகளை சாத்தா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். குடும்பத்துல அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. அப்ப இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? அப்ப நம்ம ஓடி போய் என்ன செய்யலாம்? இந்துக்கள் மாதிரி நம்ம பிறந்த நாளை எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கலாமா? இல்ல கை ஜோசியக்காரர்கிட்ட போய் நம்ம கையை காட்டலாமா? வேற என்னதான் வழி? இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நம்ம என்னதான் வழி? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து, இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனையிலிருந்து, இந்த சாத்தானிய பிடியிலிருந்து நாம தப்பிக்கணும்னாக்கா ஒரே ஒரு வழி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன வழி அப்படின்னாக்கா, யோவான் எழுதிய நற்செய்தி
14:6 சொல்லப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து, குடும்ப பிரச்சனையிலிருந்து, குடும்பத்திலிருந்து, சாத்தான பிடியிலிருந்து நாம வெளிவரணும் அப்படின்னாக்கா ஆண்டவர் சொல்றாரு ஒரே ஒரு வழி. என்ன வழி அப்படின்னாக்கா பாருங்க, நல்ல கவனிக்க. ஆண்டவர் இயேசுப்பா சொல்றாரு, இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா ஹல்லேலூயா. பாருங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்றாரு, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து, இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனையிலிருந்து, இப்படிப்பட்ட சாத்தானி கிரியிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னாக்கா ஆண்டவர் சொல்றாரு, நானே தான் வழி, வேற எங்கேயுமே உங்களுக்கு வழி கிடையாது. எத்தனையோ பேர் சொல்லலாம், 10,000 கொடுத்தா போதும், 50,000 கொடுத்தா போதும். இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனையிலிருந்து, இப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்து, இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து என்னால் விடுவிக்க முடியும் சொல்லி பல மந்திரவாதிகள் சொல்லலாம், பல நபர்கள் சொல்லலாம். ஆனா அது வழி இல்லைங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, நானே வழி. இதிலிருந்து விடுபட, இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து, இப்படிப்பட்ட குடும்பத்தில் அமைதி கொண்டு வர நான் ஒருவர் மட்டுமே வழி, வேற வழியை கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட பிரச்சனைகளை என்ன செய்யணும்னா ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் நாம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நானே வழின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் போதாது, நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து நாம் என்ன செய்யணும்? ஜெபத்துல நாம நிலைத்திருக்கணும். இப்படிப்பட்ட சாத்தானுடைய கிரியிலிருந்து, சாத்தானுடைய பசாசனிய கிரியிலிருந்து நாம விடுபடணும்னாக்கா நாம் அனுதினமும் நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னாக்கா, சுயநல ஜெபமாக இருக்கக்கூடாது. இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம், ஜெபத்துல வித்தியாசம் இருக்குது. அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க, மண்டியிடுறாங்க, நான் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், சுயநலமா என்ன செய்யறாங்க? ஆலயத்திற்கு போய் ஜெபிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன அப்படின்னாக்கா, நாம் பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிறரைய குடும்பங்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அப்படி பிறருக்காக நாம் ஜெபிக்கும் போது நாம அதிலிருந்து நாம ஆசீர்வதிக்கப்படுகின்றோமா? இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து, குடும்ப பிரச்சனையிலிருந்து நமக்கு நம்முடைய குடும்பம் கூட என்ன பண்றது? ஆசீர்வாதமாக மாறுமாமா. அதனாலதான் கொலோசியருக்கு எழுதிய புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல பவுல் அடிகளாரும் தீமோத்தேயும் சொல்றாங்க, எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, இப்ப நல்ல கவனிக்க, உங்களுக்காகவும் நாங்கள் அப்படின்னா அவங்க சொல்றாங்க, உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளும் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாருங்க. நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம், நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க? அந்த கொலோசிய பகுதி மக்களுக்காக தீமோத்தேயும் பவுலும் அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்குது, நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம், உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுதெல்லாம். அப்ப என்ன செஞ்சாங்க? இவங்க அந்த கொலோசிய பகுதி மக்களுக்காக, அந்த பகுதி மக்கள் நல்லா இருக்கணும், அங்க நற்செய்தியை பவுல் அங்க அறிவித்தாரு. அந்த அறிவிச்சு அந்த பகுதி மக்கள் ஜனங்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? பழைய நிலைக்கு அவங்க போகல. நற்செய்தி கேட்டு அதன்படி கடவுள் மீது அன்பை வைத்து, கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவங்க நிலைச்சிருந்தாங்க. அவங்க நிலைச்சிருந்த பார்த்துட்டு அவங்களுக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்களாம் பவுலும் தீமோத்தேயும். அப்புறம் சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னும் செய்ய போகிறதுக்காக என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதற்காக என்ன செய்யறோம்? நாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னாங்களா பிரியமானவர்களே. அதே போல 9வது வசனம் சொல்லப்படுது, உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க சொல்லப்படுது, எனவே நாங்கள் இச்செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு ஜெபித்துக் கொண்டு ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்ப என்ன செய்தி? நீங்கள் போது பாருங்க. அப்படின்னா என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? தீமோத்தேயும் பவுலும் அவங்க ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்ட நாள் முதலெல்லாம் உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
நீங்கள் நற்செய்தி கேட்டு அதன்படி வாழ்ந்து கொண்டு இருப்பதே கடவுள் மீது அன்பு வைத்து நம்பிக்கை வைத்து நீங்க முதல்ல இருந்த நிலைக்கு போகாமல் தொடர்ந்து அப்படியே இருந்தபடியினால உங்களுக்காக நாங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். எப்ப நாங்க அந்த செய்தி கேள்விப்பட்டோமோ அப்ப நாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் சொல்றாங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு குடும்பங்கள் நாசமா போயிட்டு இருக்குது, குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறது, சமாதானம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது? ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜெபமா இருக்குது? குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? கிறிஸ்துவாகிய நீங்களும் நாங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோமா? ஏன் குடும்பத்துல பிரச்சனை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சின்ன உதாரணம் அப்படின்னாக்கா, குடும்பம் நல்லா இருக்கணும், சமாதானத்தோட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கணும். எப்ப குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கணும்? எந்த கட்டத்துல நம்ம குடும்பத்துல ஜெபிக்கணும்? ஏன் குடும்பத்துல சாத்தான் இப்படிப்பட்ட கிரியெல்லாம் செய்யறான்? அப்ப நம்ம எப்ப குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்? இடைவிடாமல் ஜெபிக்கணும். எப்ப குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கணும்? எப்ப குடும்பம் கட்டப்படுது? குடும்பம் எப்ப கட்டப்படுது? ஒரு குடும்பம் எப்ப கட்டப்படுது? குடும்பத்தை யார் இணைக்கிறாங்க? தந்தையும். ஹல்லேலூயா. குடும்பத்தை யார் இணைக்கிறாங்க? எந்த எப்ப எப்ப எந்த காரியத்தில் இணைக்கிறாங்க? திருமணமா? திருமணம். ஹல்லேலூயா. திருமணம் என்கிற அருட்சாதனம் மிக முக்கியமானது பிரியமானவர்களே. இன்னைக்கு திருமணம் அந்த குடும்பத்துக்கு ஜெபிக்காதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. அப்ப அந்த குடும்பத்திற்காக நம்ம எப்ப ஜெபிக்கணும் தெரியுங்களா? எப்ப நம்ம குடும்பத்துக்கு நம்ம எப்ப ஜெபிக்கணும்? ஹல்லேலூயா. எப்பொழுது குடும்பத்திற்காக, எப்பொழுது திருமணத்திற்காக, உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், எப்பொழுது உங்களுக்காக ஒரு இன்விடேஷன் பத்திரிக்கை கொண்டு வராங்க பாத்தீங்களா? அப்ப நம்ம கையில வாங்குறோம் பாத்தீங்களா? அந்த பத்திரிக்கை வாங்குறோம் பாத்தீங்களா? அந்த பத்திரிக்கை வாங்கும் போது அந்த பத்திரிக்கையில கிறிஸ்தவர்கள் முன்னாடி மேல போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல். ஹல்லேலூயா. அது மட்டும் போட்டிருக்குது. கடவுள் இணைத்ததே மனிதன் பிரிக்காதற்கு பிரியமனிலே. ஒரு குடும்பம் அமைதியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சுகத்தோடு வாழனாக்கா குடும்பம் ஆன பிறகு ஜெபிக்கிறதை விட எப்பொழுது அந்த இன்விடேஷன் பத்திரிக்கை நம்ம கையில வாங்குறோமா, அதை பெற்றுக்கொள்கின்றோமா, அந்த நாள் முதல் அந்த நேரத்தை வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அந்த பத்திரிகை எடுத்து ஆண்டவருடைய திரு பாதத்துல வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த திருமணம் என்கிற அருட்சாதனத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த திருமணத்திற்கு அந்த திருமண தம்பதிகளுக்காக நான் ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், கட்டப்படணும், உண்மையாக கிறிஸ்துவ வாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்திற்கு நீ நானும் ஒரு சின்ன ஜெபம், சின்ன அருள் இருந்த மாதிரி ஒன்று சொன்னாலே போதும் பிரியமானவர்களே, குடும்பம் கட்டப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முதல் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும். சாத்தான் அந்த குடும்பத்தை தொடவே தொட மாட்டான் பிரியமானவர்களே. இதையத்தான் பவுலும் தீமோத்தேயும் செய்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கான ஜெபி அந்த நற்செய்தி கேள்விப்பட்ட நாள் முதலில் ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் ஆகலாம், குழந்தை வயிற்றில் அந்த கன்சீவ் ஆன நேரம் முதல் அந்த குழந்தைக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும் பிரியமான. அந்த நாள் முதல் அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். பிரசவத்து நல்ல பிரசவத்திற்காக நாம ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை இந்த வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைக்காக நாம சொல்லி ஜெபிக்கணும். இந்த குழந்தையானது வருகின்ற நாட்களில் வருகிற நாட்களில் வருடத்தில் இந்த குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக இருக்கணும், நல்ல ஒரு குருவாக வரணும், நல்ல ஒரு அருள் சகோதரியாக வளரணும், நல்ல ஒரு குடும்ப தகப்பனா இருக்கணும், நல்ல குடும்பத்தை கட்டுகின்ற நல்ல ஒரு மனைவியாக இருக்கணும். இந்த குழந்தை உனக்கு உகந்த குழந்தையாக இருக்கணும் சொல்லி அந்த கன்சீவ் ஆகிற கேள்விப்படுறோம் பாத்தீங்களா? அந்த செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் பாத்தீங்களா? அந்த நேரம் போது அந்த குழந்தைக்காக நம்ம ஜெப ஏறெடுக்கணும். இப்படி ஜெப ஏறிக்கிற பொழுதுதான் எந்த ஒரு சாத்தான அந்த குழந்தையை தீங்கு செய்யவே மாட்டான். இப்படி ஜெபித்தோம்னா குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, திருமுழுக்கு அந்த குழந்தை எப்பொழுது திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெறுகிறதோ அந்த நேரம் முதல் அந்த குழந்தைக்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த குழந்தைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி அந்த குழந்தைக்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த குழந்தை வளர வளர அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா.